ஆத்மா வணக்கம். முதலில் ரமணர் வழிபாடு. நம்ம இப்ப கைகளை அஞ்சலி முத்திரையில வச்சுக்கலாம். கைகள் நமஸ்கார முத்திரையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை 3 முறை திரும்ப சொல்லணும். நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இப்போ அஜெண்டா வழக்கமான அஜெண்டா தான். ஃபர்ஸ்ட் பாரத் டைம், அப்புறம் ஸ்டோரி டைம், அதுக்கப்புறமா கேம் டைம், அப்புறம் ஸ்லோகா டைம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்றோம். பாரத் டைம். இந்த வாரம் நம்ம பார்க்கறது நான் ரெஸ்டிங் பில்லர் இன் டெல்லி. இந்த பில்லர் வந்து டெல்லியில இருக்கு. டெல்லியில குறிப்பா வந்து குத்துப் மினார்க்குள்ள இருக்கு. குத்துப் மினார் அப்படிங்கிறது வந்து குத்புதீன் ஐபக் கட்டினதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அதுக்கூட உள்ள இருக்கிற போட்டோ எல்லாம். இது வந்து கோயில்கள் மேல குருஜி கட்டப்பட்டிருக்கு. குருஜி நான் இத சோஷியல்ல படிச்சிருக்கேன் குருஜி. ஆனா சோஷியல்ல வந்து நம்ம எஜுகேஷன்ல வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நாம இதை பார்ப்போம். ரொம்ப நல்லது. யார் பேசுனது இப்ப? லித்திகா ஸ்ரீ குருஜி. ரித்திகா ஸ்ரீ. குட் குட். சரி, இது வந்து யார் செஞ்சாங்கன்னா சந்திரகுப்தர் 2, அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் பண்ணியிருக்காரு. 2ஆம் சந்திரகுப்தர்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 1500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட தூண் இது. அதாவது 375 to 415 CE காமன் எரா அப்படின்னு சொல்றாங்க. 1500 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த தூண் வந்து ஓப்பன்ல இருக்கு. இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியணும்னா, இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஒரு மனுஷன். இந்த தூண் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கறத நீங்க அப்ப கற்பனை பண்ணி பாத்துக்கலாம். இந்த தூண் வந்து ஓப்பன்ல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் மேல இது ஓப்பன்ல தான் இருக்குது. டெல்லி வந்து இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான பொல்யூட்டட் சிட்டி. அங்க வந்து ரெயின்ல கூட ஆசிட் இருக்குமா. ஆனா அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருந்தோம். இந்த தூண் இது வரைக்கும் துருப்பிடிக்கவே இல்லை. அப்போ நமக்கு வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு துருப்பிடிக்காத இரும்பை செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ சின்னதா ஒரு ஊசி மாதிரியோ இல்ல ஒரு சின்ன கத்தியோ அருவாள்மனையோ செய்யல அவங்க. இதை பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தனி மனிதனோட உழைக்களம். அதாவது இரும்பு வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கொல்லர்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சின்ன ஷெட் மாதிரி வச்சு அதுல வந்து அவங்க இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணணும்னா ஒரு ஃபேக்டரி மாதிரியான ஒரு செட்டப் நம்ம கிட்ட இருந்திருக்கணும். ஆக மொத்தம் நாம வந்து மெட்டல் ஹேண்ட்லிங்ல வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பெரிய பெரிய விஷயங்களை செய்யற அளவுக்கு திறமைசாலிகளா இருந்தோம். இது இப்ப வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா இருக்கு. யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்னா தெரியுமா? யாருக்காவது தெரியுமா என்னன்னு? யாருக்கும் தெரியாதா? ஓகே. யுஎன் அப்படின்றது வந்து யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது உலக நாடுகள் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அமைப்பு. அவங்களுடைய ஒரு டிவிஷன் வந்து எஜுகேஷன், சயின்டிபிக், கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ. அந்த அவங்க வந்து நிறைய சைட்டை வந்து அதோட அழகு, அதோட அறிவியல் நுட்பம் இதுக்காக வந்து பாதுகாக்கப்பட்ட சைட்டா அறிவிச்சிருப்பாங்க. அது யாரும் வந்து அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம தமிழ்நாட்டில் கூட பல கலை அம்சங்கள் இருக்கிற அந்த மாதிரி தாராசுரம் கோயில் மாதிரி நிறைய விஷயங்கள் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா இருக்கு. இந்த குதுப் மினார்ல இருக்கிற நான் ரெஸ்டிங் பில்லரும் வந்து அதுல ஒண்ணு. இப்போ நாம அடுத்த இதுக்கு போறோம். நாயன்மார்கள் வரலாறு. நாம போன வாரம் யார் வரலாறு பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் அவர் வரலாறே தான் தொடர போறோம். யார் வரலாறு பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? சுந்தரர். என்ன யாருக்குமே? சுந்தரர். வெரி குட். யாரு யார் பேசினது? ஓகே. சுந்தரர் வரலாறு பார்த்துட்டு இருந்தோம். இந்த சுந்தரர் வந்து நாயன்மார்கள்ல ரொம்ப முக்கியமானவர். ஏன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இவர் வந்து சிவனே வந்து அவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டாரு. அதே மாதிரி சிவன் கிட்டேயே இவர் வந்து நிறைய வேலையெல்லாம் சொல்லுவாரு. இவருக்கும் சிவனுக்கும் இருக்கிற ஒரு உறவுன்றது வந்து நட்பு.
அதாவது நம்ம வந்து பல விதங்கள்ல வந்து கடவுளை அணுகலாம். ஒண்ணு வந்து அப்பாவா அணுகலாம், இல்ல கடவுளாவே வந்து நினைச்சு நம்மள வந்து ஒரு தாசனா படைக்கப்பட்டவனா அணுகலாம், இல்ல வந்து சிறு குழந்தையா கூட நம்ம இதுல நினைக்கலாம். அப்படியெல்லாம் வந்து பல உறவுகள்ல நினைக்கலாம். இதுல சுந்தரர் வந்து கடவுளை நண்பனா நினைச்சவர், கடவுளை ஒரு நண்பரா ஏத்துக்கிட்டவர். இப்போ இந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சமயக்குறவல் நார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க இருக்கிறவர் வந்து ஆச்சாரியர், இவரை கணக்குல வச்சுக்க கூடாது. ஆம், இப்ப நம்ம சுந்தரர் வரலாற விட்ட இடத்துல இருந்து பார்ப்போம். போன வாரம் வந்து சுந்தரர் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவருடைய கல்யாணத்தை ஒரு முதியவர் தடுத்து நிறுத்தினாரு. தடுத்து நிறுத்தி ஓலை கொடுத்தாரு. ஓலையை கூட்டு போய் அதை கீழ்ச்சி போட்டாரு. அப்புறம் திருவெண்ணைநல்லூர்ல போய் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணதும் ஓலை, அவர் ஒரு மூல ஓலை கொடுத்தாரு. அதை பார்த்தா இவர் அடிமைதான்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இவர் வந்து திருவெண்ணைநல்லூர், அவர்கிட்ட கேட்டாங்க, பித்தன்னா உனக்கு வீடு எதுன்னு கேட்டாங்க. அவர் திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய நிலையை உணர்ந்துகிட்டு இந்த பித்தா பிரேமனே பெரிசூடி அருளாலா அந்த பாட்டெல்லாம் பாடினாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, வார வாரம் ஒவ்வொரு ஊரா போய் சிவன் கோயில்கள்ல பாடல்கள் பாடுறாரு. ஒரு ஒரு இடங்களா போகிறார். ஒரு ஒரு இடங்களா போய் அந்தந்த கோயில்ல இருக்கிற சிவனை பத்தி பாட்டு பாடுறாரு. இப்ப நாம வந்து இது உள்ள போறதுக்குள்ள முதல்ல சிவன் வழிபாடு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவொலியாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இப்போ அடுத்தது சுந்தரர் வழிபாடு. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் செய்ய திருத்தொண்டை தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். சுந்தரருடைய கால வணங்குறதுக்குன்னு இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு, அதனால இந்த பிறப்பையே வணங்குவோம் அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரு. இதுல இருந்து நம்ம சுந்தரரோட பெருமையை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சேக்கிழாருடைய பெருமை, சேக்கிழார வணங்குறோம். தூக்கு சீர்திரு தொண்டத்தகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றை வாழ் சேக்கிழன் அடி சென்னி நிறுத்துவோம். சென்னினா தலை. இவரை பத்தின விவரங்கள் போன வாரமே பார்த்துட்டோம். அதனால இப்ப இந்த வாரம் நேரடியா கதைக்கு போலாம். இவரு ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்கும் போது முதல்ல இவர் போயின்ற ஒரு கோயில் வந்து திருவதிகை. திருவதிகையில இருக்கிற வீரட்டனார் சிவன் கோயில். திருவீரட்டனார் சிவன் கோயில்ல வந்து போயிட்டாரு ஊருக்குள்ள. ஊருக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த கோயிலுக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தயக்கம். ஏன் தயக்கம் அப்படின்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சமயக்குறவர் 4 பார்க்கும்போது பார்த்தா ஒருத்தர் இடுப்புல மட்டும் வேஷ்டி கட்டிட்டு கையில ஒரு கருவி வச்சிருப்பார். அது பேர் உழவாரப்படை. உழவார பணின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சரி, உழவாரம் அப்படின்னா கோயிலை தூய்மை பண்ற பணி. இந்த உழவார படைன்றது ஒரு கூர்மையா ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த கரண்டி மாதிரியா இருக்கும். அதை வச்சுட்டு கோயில்ல புல்லு புதரெல்லாம் இருந்தா அதெல்லாம் சுத்தப்படுத்தி இது பண்ணுவாங்க. அதை பண்ணவர் திருநாவுக்கரசர். அவருடைய முக்கியமான சேவையே இந்த உழவார பணி தான். அந்த திருநாவுக்கரசர்ன்ற பெரியவர் வந்து உழவார பணி பண்ண அந்த அந்த தரையில நம்ம கால் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சுந்தரருக்கு ஒரு தயக்கம். அதனால என்ன பண்ணிட்டாரு, திருவீரட்டனார் கோயிலுக்குள்ள போகாம சித்தவட மடம்னு ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல போய் படுத்துக்கிட்டாரு. படுத்துக்கிட்டு இங்க இருந்தே நாம காலையில எந்திரிச்சோன்னா சிவனை கும்பிட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அந்த மடத்துல தூங்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ அவர் தலையில வந்து காலால உதைக்கிறாங்க. யாரோ பாதம் தலையில படுதே அப்படின்னு நினைச்சு எழுந்து பாக்குறாரு. ஒரு பெரியவர், அவரோட பாதம் தான் தலையில படுது. தலையில படும்போது அவர் சொல்றாரு, இந்த சத்திரத்துல இவ்வளவு இடம் இருக்கே. அவரை எழுப்பி சுந்தரர் கேட்கிறாரு, இவ்வளவு இடம் இருக்கே, கொஞ்சம் தள்ளி படுக்க கூடாதா? நானும் காலையில எந்திரிச்சு சிவனை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பணும், கொஞ்சம் தூங்க விடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பெரியவரும் சரிப்பா, தெரியாம பட்டுருச்சு, களைப்புல நான் எங்க கால் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சுந்தரர் கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல திருப்பியும் வந்து தலையில யாரோ உதைக்கிற மாதிரி ஒரு உணர்வு. உடனே எந்திரிச்சு பாக்குறாரு, அதே பெரியவர் அதே மாதிரி காலை தள்ளி வந்து படுத்தாலும் வேணும்ட்டே வந்து காலை வச்சு உதைக்கிறாருன்றது இப்ப சுந்தரருக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே வந்து அந்த ஆள்கிட்ட கேட்கிறாரு, யார் யார் நீ இந்த மாதிரி என்ன பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னை தெரியாதா அப்படின்னு அவர் கேட்டுட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அப்பதான் இவருக்கு புரியுது இது வந்து திருவீரட்டனார் நேர்ல வந்திருக்காருன்னு. அது வந்து ஏன்னா வந்து இந்த கோயிலுக்கு சுந்தரரை வர சொல்லணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அசிரீரியா கேக்குது, சுந்தரர் வரேன்னு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது வந்து சிவனே வந்து சுந்தரருக்கு தீட்சை கொடுத்ததாகவும் ஒரு இது சொல்றாங்க. நார்மலா வந்து ஒரு ஒரு வழிபாட்டு பரம்பரையில வரும்போது ஒரு முறையா ஒரு குரு கிட்ட போய் அவங்க கிட்ட தீட்சை வாங்கிட்டு தான் அவங்க அந்த பரம்பரையை ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒரு குரு கிட்ட போய் தான் கத்துக்கணும். இவருக்கு யாருமே குரு இல்லையே, திடீர்னு வந்து அந்த பெரியவர் வந்து தடுத்து கல்யாணத்தை இது பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து சிவன் வழிபாட்டுல இறங்கிட்டாரு. இவருக்கு ஒரு குரு இல்லையா, சிவனே குருவா வந்து இவர் தலையில கால் வச்சு திருவடி தீட்சை கொடுத்தாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு கோயிலா போறாரு, மாவலி போறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சிவன் இவர் கனவுல வந்து திருவாரூர் சிவன் நானு, என்ன வந்து நீ பாடு, உனக்கு நான் என்ன ஃப்ரெண்டா கொடுத்துட்டேன், எம்மை உமக்கு தோழராக தந்தோம் அப்படின்னு சொன்னாரு. சிவன் வந்து உன்னை நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன்னா சொல்ல, இல்ல நானும் நீயும் ஃப்ரெண்டு இனிமே அப்படின்னு சொல்ல, எம்மை உமக்கு தோழராக தந்தோம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே இவரும் வந்து திருவாரூருக்கு போறாரு. போகும்போது பார்த்தா திருவாரூர்ல இருக்கிற அந்த சைவ பெரியவர்கள் எல்லாரும், ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து இவருக்கு பூரண கும்பம்லாம் கொடுத்து ரொம்பவும் மரியாதை பண்றாங்க. இவருக்கே வந்து அதிசயம், நம்ம இந்த ஊருக்கு வந்தா ஏன் நமக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது, எல்லாரும் ஏன் இப்படி பண்றாங்கன்னும் போது பார்த்தா எல்லாருடைய கனவுலயும் வந்து அவர் நம் தோழர், அவர் வந்து நல்லபடியா உபசரிங்கன்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து ஊர்க்காரங்க எல்லாம் சிவபெருமானுக்கே வந்து நண்பர்னா அப்ப அவர்கிட்ட நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அவ்வளவு மரியாதையை எல்லாம் கொடுத்து அவர் அழைச்சிட்டு போறாங்க. அவர் அங்க தங்கி இருக்கிறாரு. அவர் வந்து திருவாரூர் சிவன் கோயிலுக்குள்ள போய் சிவனை தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் பிரகாரத்துல வந்துட்டு இருக்கும்போது பறவை நாச்சியார் அப்படின்னு ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. இவங்க யாருன்னா கமலினி. கமலினி ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா கமலினி யாருன்னு? சரி, யாருக்கு ஞாபகம் இல்ல. முதல்ல வந்து சுந்தரரா வந்து எப்படி வந்தாரு, சிவபெருமான் கண்ணாடியில பார்க்கும்போது சுந்தரா வா அப்படின்னு கூப்பிட்டதும் கண்ணாடியில இருந்து சிவபெருமான் உருவம் வந்ததுன்னு சொன்ன இல்லையா. அப்ப அவங்க வந்து கைலாயத்துல மலர் கைங்கரியம், பூவை பறிச்சுட்டு வந்து சிவனுக்கு போகிற அந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணும்போது அவரு 2 பெண்களை பார்த்து மயங்கி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுல வந்து கமலினி, அனிந்திகை 2 பெண்கள் இல்லையா. அந்த அந்த கமலினி அவங்க வந்து மறுபிறப்புல இங்க வந்து பறவை நாச்சியாரா இருக்காங்க. அவங்க வந்து ருத்திர கணிகையர் குலத்துல சேர்ந்தவங்க. அப்படின்னா என்னன்னா, கோயிலுக்கு சேவை பண்றதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. தேவர் அடியவர்னு சொல்லுவாங்க, ருத்ர கணிகையர்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க வந்து கோயில் வேலை மட்டும்தான் பண்ணுவாங்க. கோயில்ல எப்பெல்லாம் ஊர்வலம் போகுதோ அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி நடனம் ஆடிக்கிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான பணி. அந்த குலத்துல பிறந்தவங்க. அவரை பார்த்த உடனே சுந்தரருக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு ஆசையாயிடுச்சு. ஆனா என்னன்னா, சுந்தரர் வந்து ஆதி சைவ குலத்தில் பிறந்தவர். இவர் வந்து கோயில்கள்ல பூஜை செய்யக்கூடிய குலத்தில் பிறந்தவர். இப்போ வந்து அந்த காலத்துல இதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சுந்தரர் வந்து நான் சொன்ன மாதிரி சிவனை வந்து ஃப்ரெண்டா தான் நினைக்கிறவர்ன்றதுனால நேரா சிவன் கிட்ட போறாரு. போயிட்டு எனக்கு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்கிறாரு சிவன் கிட்ட. சிவன் உடனே வந்து சரி பண்ணியிருக்கலாம்னு அசிரீரியா அவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அன்னைக்கு இரவு போய் கனவுல இருக்கிற கோயில்ல இருக்கிற எல்லா சிவாச்சாரியர்கள், ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லார் கனவுலயும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பறவை நாச்சியார சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதே மாதிரி பறவை நாச்சியார் கனவுல போய் சுந்தரன் எம் தோழன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு வந்து சுந்தரர் கிட்ட கனவுலயும் வந்து சொல்லிடுறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு. எல்லா இதெல்லாம் சொல்றது, இந்த ஒருங்கிணைப்பு பணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் கரெக்டா வந்து யார் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாரு. பறவை நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. பறவை நாச்சியாருக்கும் சுந்தரர் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் இருக்கு. அதனால இந்த வாரமும் நம்மளால வந்து முடிக்க முடியாது. நாம இந்த வாரம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு கதை மட்டும் சுந்தரர் வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு விஷயத்த பார்த்துட்டு கேம்க்கு போவோம். இப்போ இதுல என்னன்னா, சுந்தரர் வந்து பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு திருவாரூர்லயே கொஞ்ச நாள் தொடர்ந்து இருக்கிறாரு. திருவாரூர்ல கொஞ்ச நாள் தொடர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் சிவனை கும்பிடுறதுக்காக கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போனா அங்க வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு. அந்த தேவாசிரிய மண்டபத்துல நிறைய சிவனடியார்கள் உட்கார்ந்து சிவனை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. சிவசிவா சிவசிவான்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. சிவனடியார்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கும்போது அதை பார்த்த உடனே சுந்தரருக்கு வந்துச்சே, இவங்க எல்லாம் எவ்வளவு பக்தியா இருக்காங்க, இவங்களை வணங்குறதுக்காக எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வந்து உள்ள போயிடுறாரு. இவர் அவங்கள வணங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டே இவர் உள்ள போயிடுறாரு. அப்ப வந்து இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தவர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, விரன் மண்டன். இவர் கூட ஒரு நாயனார் தான். இவர் என்ன பண்றாரு, அடியவர் கூட்டத்தை வணங்காம நேரா சிவனை வணங்குறதுக்கு போறானே, யார் இவன் அப்படின்னு கேக்குறாரு. இவர்தான் தம்பிரான், இவர்தான் நம்பி ஆரூரன் அப்படின்னு ஒரு சிவனடியார் சொல்றாரு. அதை கேட்ட உடனே விரண்மிண்டன் சொல்றாரு, நம்பி ஆரூரான் புறகு அப்படின்னாரு. புறகு அப்படின்னா தள்ளி வச்சுட்டேன், இந்த இந்த
தமிழ் சினிமா எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி காட்சி எல்லாம்? இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் நீங்க எல்லாம் 2K கிட்ஸ், இதெல்லாம் பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னா தெரியுமா? அந்த மாதிரி சிவனடியார்கள்ல இருந்து சுந்தர் யாரு சொல்லுங்க, யாரோ பதில் சொன்னீங்க. ஓ பாத்திருக்கீங்களா, குட். ஸோ இவர் வந்து புறகு அப்படின்றாங்க. ஆனா அந்த சிவனடியார் கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு விரன் மெண்டர் கிட்ட, அப்படியெல்லாம் நம்ம இவரை தள்ளி வைக்க முடியாது, ஏன்னா இவர் வந்து சிவனே வந்து தம்பிரான் தோழன்னு சொல்லியிருக்காரு, எம் தோழன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இவர் தம்பிரான் தோழன், தம்பிரான்னா சிவனை குறிக்கிறாங்க, சிவனோட ஃப்ரெண்டு இவரே, இவரை நம்ம இப்படி எல்லாம் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு. உடனே விரன் மெண்டர் சொல்றாரு, அடியவனை வணங்காம போன இவனும் பிறகு, இவனை ஆண்ட சிவனும் பிறகு அப்படின்றாரு, சிவனையும் சேர்த்து தள்ளி வச்சிடறேன் அப்படின்ட்டாரு. அடியவர்கள் வழிபாடோட முக்கியம் பாருங்க. அடியவர்கள் வழிபடாம ஒருத்தன் சிவனை போய் வணங்கினா அவனுக்கு சிவனும் அருள் பண்ணிட்டாருன்னா, இந்த அடியவர் என்ன சொல்றாரு, சிவனையே நான் தள்ளி வச்சிடறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் தெரியாம நம்ம சுந்தரர் என்ன பண்றாரு, நேரா கோயிலுக்குள்ள போய் சிவனை தரிசிக்க போறாரு. சிவனே வந்து லிங்க வடிவுக்குள்ள இருந்து நடராஜ உருவமா எந்திரிச்சு வேகமா வெளியில வந்து பாதி வழி வந்துட்டாராம் கர்ப்ப கிரகத்துக்கு. ஒரு 2 வாசல் முன்னாடியே வந்து சுந்தரரை பார்த்து, சுந்தராரா என்ன இப்படி தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு கேக்குறாராம். உடனே இவரு சொல்றாரா, இல்ல அவங்கள வணங்க எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியாம தான் நான் வந்து இந்த மாதிரி வணங்காம வந்துட்டேன் அப்படின்னா. இல்ல இல்ல, நீ வந்து அவங்கள கண்டிப்பா வணங்கிட்டு தான் வந்திருக்கணும், அதனால விரன் மெண்டன் வந்து உன்னை தள்ளி வச்சுட்டான், உன்னை தள்ளி வச்சது மட்டும் இல்லாம என்னையும் தள்ளி வச்சுட்டான் அப்படின்னு சிவன் சொல்லி புலம்பினாராம். அடியவர்கள் பிரிஞ்சா ஆண்டவனுக்கு அவ்வளவு வருத்தமா. அதனால வந்து சரி இப்ப என்ன பண்றதுன்னா, உடனே நேரா போய் அவங்கள பணிந்து பாடு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரியவங்க சிவனடியார்களுடைய பெருமைகளை பாடு அப்படின்றாங்க. இவர் சொல்றாரு, எனக்கு அவங்களுடைய வரலாறு எதுவுமே தெரியாது. சுந்தரர் கேட்கிறாரு, எனக்கு அந்த சிவனடியார்கள் வரலாறு எதுவுமே தெரியாது அப்படின்னு. உடனே அவங்களுடைய கதை, அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒரே க்ஷணத்துல அப்படியே வந்து சுந்தரருடைய நினைவுக்கு மாற்றிடுறாரு சிவன். சிவன் அப்படியே மாற்றினது மட்டும் இல்லாம ஆஹ் அவருக்கு ஒரு லைனும் எடுத்து கொடுக்குறாரு. முதல்ல சிவனை பாடவே தெரியாதுன்னு சொல்லும்போது, என்ன நீ முதல்ல எப்படி திட்டின, பித்தான் தானே திட்டின, அப்படியே பாடு அப்படின்னு சொல்லி ஒரு லைன், ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து கொடுத்தாரு, பித்தா பெருமானே பெரிய அருளாளன்னு. இப்போ வந்து அடியவர்களை பாடணும்னு சொன்ன உடனே சிவன் என்ன பண்றாரு, ஒரு லைனே எடுத்து கொடுக்குறாரு, தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. அந்த பாடல்கள்ல இருந்துதான் 60 நாயன்மார்களுடைய சரித்திரம் வருது. இதுதான் முதல்ல பாடப்பட்ட நாயன்மார்கள் சரித்திரம், திருத்தொண்ட தொகை அப்படின்னு பேரு. தொகைன்னா ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, தொகுப்புன்னு அர்த்தம். 60 நாயன்மார்களுடைய ஸ்டோரிய அப்படியே ஒவ்வொரு நாயன்மார்க்கும் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி பாடி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்பியார் நம்பி வந்து இதை பெருசா பாடி, அதுக்கப்புறம் வந்து சேக்கிழார் பிரான் எழுதி வச்சதுனாலதான் நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உடனே நேரா போறாரு சுந்தரர், போய் தில்லைவாழ் அந்தனர் நம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிப்பொழிச்சூர் குன்றையார் உணர்மெண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆகுழல் அருள் அம்மானுக்காலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இது மாதிரி இன்னும் ஒரு 12 பாடல்கள் இருக்கு. அதுல மொத்தமா 60 நாயன்மார்களும் வந்துடுறாங்க. இதுலதான் வந்து இதுலதான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் தான் அடியவர்களை பாடினதுக்கு அப்புறம் தான் சுந்தரருக்கு அருளே வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் பல அற்புதங்களை பண்ணியிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில நடந்த பல அற்புதங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் இதோட சுந்தரர் கதையை நிறைவு பண்ணிக்கலாம். நாம இதுவரைக்கும் நாயன்மார்கள் கதை வரைக்கும் தலைமை பண்புகள். சுந்தரரை பொறுத்த வரைக்கும் அவரை புரிந்து கொள்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவருடைய பக்தி, அன்பு, இன்னொன்று வந்து கடவுளை நண்பரா பார்த்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி அதுல தலைமை பண்புகள் எதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதனால நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். மெமரி கேம். நான் போன வாரம் வந்து எப்படி வந்து பீரியாடிக் டேபிள வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு, நீங்க இத மாதிரி எந்த இதை வேணா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னேன். நேற்று கூட ஒரு ரிமைண்டர் கூட அனுப்பிச்சிருந்தேன். உங்க லெசன்ல இருந்து எதையாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? யாரும் பண்ணலையா? ஒருத்தர் கூட பண்ணலையா? சரி, ஓகே. நாம இந்த வாரம் ஒரு புது டெக்னிக் பார்க்கலாம். இப்போ இது என்னன்னு தெரியுமா? சோலார் சிஸ்டம். வெரி குட். யார் சொன்னது முதல்ல? குருஜி. ஓகே, ரித்திகா ஸ்ரீ. சோ இந்த சோலார் சிஸ்டம்ல
இப்போ வந்து இந்த படத்தை நான் சின்னது பண்ணிட்டேன்னா சன்ல இருந்து மெர்க்குரி வீனஸ்னு வரிசையா வந்து 8 பிளானட்ஸும் சொல்லிட முடியுமா? உங்களுக்கு குருஜி ஞாபகம் என்னால இருக்கா? சொல்ல முடியும் குருஜி. குருஜி வெரி நான் குட். சொல்லுவேன் குருஜி. ஓ, எப்படி குருஜி இது ஞாபகம்? சொல்லலாமா? சொல்லுங்க. சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், உரேனஸ், நெப்டியூன். ப்ளூட்டோ. ம், குருஜி நான் குட். சொல்லுவேன் குருஜி. குருஜி சொல்லுங்க. சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. சோ இதை நாம வந்து இந்த மாதிரி வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு நிமானிக்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கு. நாம அததான் இந்த வாரம் பாக்குறோம். இங்க பாருங்க. மை வெரி எனர்ஜெட்டிக் மதர் ஜஸ்ட் சர்வ் அஸ் 9 pizzas. ஒரு சென்டென்ஸ். இல்ல இதே மாதிரி இன்னொரு 2 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். மை வெரி எஜுகேட்டட் மாஸ்டர் ஜஸ்ட் ஷோட் அஸ் 9 pictures. மை வெரி ஈஸி மெத்தட் ஜஸ்ட் ஸ்பீட்ஸ் அப் நேமிங் அப் பிளானட்ஸ். இது என்னன்னு புரியுதா? குருஜி புரியல குருஜி. ஓகே, இது வந்து எப்படி அந்த 9 பிளானட்ஸை அந்த 8 பிளானட்ஸை ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு அந்த பிளானட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிருக்கேன். இப்ப மை அப்படின்னா மெர்க்குரி, வெரி அப்படின்னா வீனஸ், எனர்ஜெட்டிக் இல்ல எஜுகேட்டட் இல்ல ஈஸி ஏதோ ஒன்ல ஈல வர்றதுக்கு எர்த், அதுக்கப்புறம் மதர் அப்படின்றதுக்கோ இல்ல மெத்தட்ன்றதுக்கோ மார்ஸ், ஜஸ்ட் அப்படின்றத வந்து ஜூபிட்டர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சர்வ்ட் அப்படின்றது இல்ல ஸ்பீட் அப்படின்றதுக்கு சாட்டன், அஸ் இல்ல யூபி வந்து யுரேனஸ், 9 இல்ல நேமிங் வந்து நெப்டியூன், பிசாஸ் பிக்சர் பிளானட்ஸ் வந்து ப்ளூட்டோ. புரியுதா இந்த மெத்தட்? குருஜி சொல்லுங்க. என் ஜியோகிராஃபி டெக்ஸ்ட் புக்ல கூட இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்கு ஜி. நான் ஸ்கூல் சொல்லலாமா ஜி? புக்லயே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? குட். நான் சொல்லலாமா ஜி? சொல்லுங்க. மை வெரி எஃபிஷியன்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நட்ஸ். அது வந்துட்டு Okay. இங்க இதுல ப்ளூட்டோ வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட்டோ ஆமா கொடுக்கல குருஜி. ஆமா, ப்ளூட்டோ இப்ப சேர்த்துக்கிறதா வேண்டாமான்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. தேங்க்ஸ் ரோகன், குட். சோ இது வந்து அவங்களே இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான விஷயம். இந்த 9 பிளானட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன சென்டென்ஸ் இருக்கு அப்படின்றது. நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எதை வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். போன வாரம் நான் கதையா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எதை வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸி ஒரு சென்டென்ஸ் வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்ப இதுக்கு கீழே இருக்கிற 2 எக்ஸாம்பிளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்றோம்ல, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுல கேட்கக்கூடிய கேள்விகள். அதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றது ஐடியா. நம்ம இப்படி சென்டென்ஸா வச்சுக்கணும்ன்றது இல்லை, நம்ம வந்து ஒரு வேர்டா கூட வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்பன் எம்பிஏ அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த பச்பன் எம்பிஏ அப்படின்றது வந்து இந்தியாவை சுத்தி இருக்கிற பார்டர் கண்ட்ரிஸ், இந்தியாவோட பார்டர் வேற எந்த கண்ட்ரியோட எல்லாம் டச் ஆயிட்டு இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல பச்பன் எம்பிஏல வந்து குறிக்கிறோம். பச்பன்ன்றது ஹிந்தி வேர்டு. நான் எடுத்த எக்ஸாம்பிள்ல ஹிந்தி தான் கிடைச்சது. பச்பன் ஹிந்தி வேர்டுல என்னன்னா குழந்தை பருவம்னு அர்த்தம். ஸோ பச்பன் எம்பிஏ என்ன சொன்னீங்க ரோகன்? சைல்ட்ஹுட் குருஜி. ஆமா, குழந்தை பருவம்னு தமிழ்ல. சைல்ட்ஹுட்னு தமிழ்ல சொன்னதான் புரியுது. குட். தமிழ் கொஞ்சம் படிக்கணும். தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? சரி. இன்னும் கேட்டா ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப் என்னன்னா, டெய்லி மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். மூளைக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கறதுன்னா, எதையாவது மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி ரீகால் பண்ணணும். ஸ்டோர் அண்ட் ரீகால் தான் வந்து மூளைக்கான எக்ஸசைஸ். ஜிம்ல போய் மசில்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. அதுக்கு ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னா, ரொம்ப கடினமான வார்த்தை விளையாட்டுகள் இருக்கிற மாதிரியான அருணகிரிநாதர் பாடல் மாதிரியோ இல்ல திருக்குறள் மாதிரியோ ஏதாவது ஒண்ணு. திருக்குறள்னா 7 வார்த்தை தான். ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படிச்சீங்கன்னா கூட உங்க மூளைக்கு பெரிய எக்ஸசைஸா இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கெல்லாம் சொன்ன டிப்ஸ் இருக்கு இல்லையா, பச்பன் எம்பிஏ. இதுல பாத்தீங்கன்னா BCHPNMBA. புரியுதா? இது பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான், ஆப்கானிஸ்தான். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த பச்பன் எம்பிஏ. அதாவது நிமானிக்ஸ் மெத்தட்ல இது ஒரு ஹோல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி சின்னதா ஒரு வேர்டு கூட ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வேர்டு இல்ல 2 வேர்டு கூட ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சார்க் அசோசியேஷன் இருக்கு. சார்க்ன்றது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ், இந்த சவுத் ஏசியால இருக்கிற கண்ட்ரிஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஷார்க்குன்னு இருக்குல்ல, அதுக்கு ஏ பக்கத்துல திரும்ப ஒரு ஏ வரும் குருஜி. ஆமா,
சவுத் அசோசியேஷன், ஏசியன் அசோசியேஷன் வரும். கரெக்ட். இன்னொரு ஏ போட்டிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யார் அது கண்டுபிடிச்சது? ரித்திகா ஸ்ரீ குருஜி. லித்திகா குருஜி ஸ்ரீ. சி ரொம்ப கூட 2 வரணும் ஜி. சரி, ஓகே, கரெக்ட் தான். நான் வந்து இது ரொம்ப வேகமா ரெடி பண்ணேன், நல்லது. ஆனா நாம இப்போ மெத்தட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், சரியா? என்ன மெத்தட்? இப்போ வந்து இந்த நாடு பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு 2 வார்த்தை வச்சுக்கிறாங்க. எம்பிபிஎஸ்னா தெரியுமா? எம்பிபிஎஸ் என்னது? டாக்டர் படிக்கிறது. டாக்டர் படிக்கிறது. ஸோ எம்பிபிஎஸ் பெயின் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள் இந்த கண்ட்ரீஸோட நேமை நம்ம வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம். சார்க் அசோசியேஷன்ல இருக்கிற கண்ட்ரீஸோட நேம். ஸோ இது மாதிரி நிமானிக்ஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸோ இல்ல ஒன் வேர்டோ ஃபார்ம் பண்றோம், ரைமிங் வேர்ட்ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகிற மாதிரியோ இதை ஃபார்ம் பண்றோம். இது புரியுதா? ஓகே ஜி. புரியுதா? ஓகே. புரியுது ஜி. நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர முடியுமா? இந்த இதுக்கா குருஜி? இந்த இந்த மாதிரி நிமோனிக்ஸ்க்கா? நிமானிக்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர முடியுமா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மை வெரி எனர்ஜெட்டிக் மதர் அப்படின்னு, அது வந்து புக்ல கொடுத்துருக்கிறது இல்லையா? அது மாதிரி ஆமா ஜி. இல்லாம நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது எக்ஸாம்பிள் கொண்டு வர முடியுமா? ஓகே ஜி. இது வந்து நாங்கெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கும் புக்ல வந்தது. எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த டேபிளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிளாக், பிரவுன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே, இதே ஆர்டர்ல வேற ஞாபகம் வச்சுக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் அ வெரி குட் வைஃப்னு சொல்லி கொடுப்பாங்க. பீனா பிளாக், செகண்ட் பிக்கு வந்து ப்ரௌன், பேக் ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரேட்னா கிரீன், பிரிட்டன் திருப்பி வந்து ப்ளூ, அண்ட் வெரி குட்ன்றதுக்கு வயலட், அண்ட் ஜிக்கு வந்து வெரிக்கு வயலட். புரியுதா? இது இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் படிக்க போற எல்லாருமே வந்து இந்த நிமானிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இந்த நிமானிக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை ஸ்டோரி இது பண்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியும் ஞாபகம் வச்சுக்கலாம். சென்டென்ஸோ இல்ல வேர்டோ ஃபார்ம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மெத்தட் ஓகேவா? புரியுதா? நம்ம அடுத்தது போலாமா? போலாம் குருஜி. எஸ் ஜி. ஓகே, கிரேட். ஓகே, நம்ம இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. மெமரி கேம்ல வந்து நான் இந்த வாரம் உங்களுக்கு நம்பர் கொடுக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு குறைஞ்சது ஒரு 20 டிஜிட் நம்பர் நீங்களே ஒரு ரேண்டம் நம்பர் உங்க அப்பா அம்மா கிட்ட எழுதி கொடுக்க சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா கொஞ்ச நாள்ல அது மறந்து போயிடும். சரியா? பண்ணுவீங்களா? எஸ் ஜி. பண்றோம். குட். ஓகே, ஓகே. இப்போ குதம்பை சித்தர் பாடல். தாய்க்கு சரியான தற்பதம் சார்ந்தில் வாய்க்கும் பதவியடி குதம்பாய் வாய்க்கும் பதவியடி. தாய்க்கு சரியான, இந்த இடத்துல சரியானன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈக்குவலான. ஆமா, நிகரான ஈக்குவலான. அப்படின்றத. ஆமா, ஆமா, ஆமா. இன்னைக்கும் தெலுங்குல வந்து இந்த சரின்ற வார்த்தையை தான் இன்னும் பயன்படுத்துறாங்க. சரியில்லை எதுவும் அப்படின்னா சமம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். தாய்க்கு சரியான தற்பரம் சார்ந்திடல். தற்பரம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது ஜி. கீழே வந்து அர்த்தம் இருக்குது. தற்பரம்னா பரபிரம்மம், கடவுள், அவர்தான். அவரை வந்து நம்ம வந்து சார்ந்து இருந்தோம்னா வாய்க்கும் பதவியடி குதம்பாய். பதவி அப்படின்றது வந்து என்னன்னா தமிழ்ல வந்து யாராவது வந்து முக்தி அடைகிறவங்களை வந்து வைகுந்த பதவி அடைந்துட்டார், சிவலோக பதவி அடைந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ முக்தி கிடைக்கும் அப்படின்றது தான் வாய்க்கும் பதவியடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்க்கும் பதவியடி குதம்பாய் வாய்க்கும் பதவியடி. சரியா? நாம இந்த வாரம் பார்த்திருக்கிற குதம்பை சித்தர் பாடல். அடுத்தது நன்றி செலுத்துதல். நான் வார வாரம் சொல்றதுதான், கண்டிப்பா இதை டெய்லி வந்து 2 முறை படிக்கணும். காலையில எழுந்தோடனே ஒரு முறை படிக்கணும், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிக்கணும். இது மட்டும் இல்ல, எந்த பாடம் படிக்கிறதா இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்குறவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ரொம்ப பக்தியோட படிச்சீங்கன்னா பாடமும் ரொம்ப வேகமா வரும். இது பண்றீங்களா எல்லாரும்? ஒருத்தர் கூட பண்ணலையா? பண்றோம் ஜி. ஒரே ஒருத்தர் தான் பண்றீங்களா? எல்லாரும் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும்.
பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருக்கீங்களா? சரி, கண்டிப்பா பண்ணணும். இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்க. இதை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு. நன்றி.